தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையும் மகிழ்ச்சியா கொண்டாட தமிழக அரசு அதிரடியா சில பரிசுகளையும் அறிவிப்புகளையும் அறிவிச்சது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. சுமார் தமிழக அரசை பொறுத்த மட்டில் சுமார் 2,22,91,730 ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அவர்களுக்கான 3000 ரூபாய் ரொக்க பணத்துடன் பரிசு தொகுப்பு பொருட்கள் வழங்கப்படுகிற அந்த செய்தி ஒரு இனிப்பான பொங்கலாகவே பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. இதற்கான இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்துடைய நிகழ்ச்சியில சென்னையில நடக்கக்கூடிய ஆலந்தூர்ல நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில தமிழக முதலமைச்சர் இந்த விழாவை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு இந்த பொங்கல் தொகுப்புகளை வழங்குறாங்க. இதன் மூலமாக ஏற்கனவே ரேஷன் கடையில இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு டோக்கன்கள்லாம் வீடு தோறும் சென்று வழங்கப்பட்டிருக்கிற நிலையில இந்த பொங்கல் பரிசு 3000 ரூபாய் பெறுவதோடு இனிப்பான கரும்போடு கூட அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பரிசு தொகுப்பு பொருட்கள் மூலமாக ஆளும் திமுக அரசு வலிமை சேர்த்திருக்கின்ற செய்தி ஒருபுறம் இருந்தாலும் கூட இது தேர்தல் நேரத்தில் வழங்கப்பட்டது மூலமாக தேர்தல் யுக்திக்காக களமாக அமைக்கப்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை அதிமுக தரப்பில் வைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் பொதுமக்களுக்கு 3000 ரூபாவும் பரிசு தொகையோடு கூட பரிசு தொகுப்பு பொருட்களும் கிடைப்பது வரவேற்கத்தக்கதான பார்வையாக தான் பொதுமக்களும் குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களும் விரும்பி காத்திருக்கிறாங்க இந்த தொகுப்பை வாங்குவதற்கு.